ஹரி புஷ் போகுது, கிங் புஷ் போகுது. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஜம்முன்னு இருக்குது உள்ள. எல்லாரும் ஹாப்பி? கை கொடுங்க, எல்லாத்தையும் கை கட்டுங்க, எல்லாத்தையும் கை வணக்கம். ஓகே ஓகே. உங்கள் ஸ்டேஜ் போய்க்கோ. சின்ன வயசில் 40 வயசில் இருக்கும்போது இவ்வளோ பேர் மனமாக ஐடி கம்பெனியோ இல்லை நைட்டி கம்பெனியோ ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியது இந்த ஊருக்குள்ள. எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் இழக்க முடியாது. கடன் இல்லை. இவர் தான் வாட்ச்மேன். நீங்கள் யார் 3 பேர் புதுசாக இருக்குது, நம்ம போகிறேன். குட்ருன்னு ஓடுதுல. ரோடே ஃபுல்லாக மாடாக தான் இருக்கும். சில தெங்கு மரடா. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போன பார்ட்டில் குளிச்சுட்டு வந்ததோடு நிறுத்திப்போம். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன ஃபன் நடந்துச்சு அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சரி ஓகே, இங்கே போய் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். பார்த்துட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆச்சானா. 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கமாக எடுக்கிறாங்களாமா. அதனால் நம்ம விளக்கமாக எடுக்கிறத போய் பார்க்க போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். கழுது புள்ளி தானே அது? சிறுத்தையா? சிறுத்தைக்கும் அம்மாவுக்கு தெரியாதா? ஏன் நரிங்குது? நரி புஷ் போகுது, கிங் புஷ் போகுது. நரி எப்படின்னா நாயை பிடிச்சி போய் தின்னு உண்டு சாப்பிட்றதா? அதான் இங்கே பாரு. இது என்ன நான் சாப்பா? இத்தனை பாட்டில் கிடக்கு ப்ரோ. இன்னும் ஃபாரின் சரக்கெல்லாம் இருக்குது. அப்படியே ஓடுது. நான் எனக்கு எடிட்டிங் வைக்கிறேன். அவர் தான் நம்ம தலை, அவர் தான் நம்மளோட டூரிஸ்ட்டு கேங். பெரிய கை கூட்டிகிட்டு போவார், வருவார், அங்கே போவார், இங்கே போவார். கடைசியில் வீட்டில் படுத்துருவோம்டா. இப்போ திங்கோட ஸ்கூலில் இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்கூல்லேருந்து விளக்கமாக விட்டு போவாங்களாமா, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஆடிட்டு இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. சரி ரைட் வாங்க, நம்ம போய் ஸ்கூலில் சுற்றி பார்க்கலாம். வந்ததுக்கு ஸ்கூல்லாம் சுற்றி பார்ப்போம். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஜம்முன்னு இருக்குது உள்ள. நான் இங்கே சொல்லுவேன், நீங்கள் 1ஆவது 2ஆவது அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். அது எச்ச குரூப்டா. ஓ எட்டாவது சரியா? நான் படிக்கிறது 8வது குரூப். எட்டாவது சரியா? இது 8வது. 1 2 3 4 5 6 7 8. 8வது வரைக்கும் தான் ஸ்கூலில் இருக்குது. மொத்தம் 8வது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ மேலே வந்து ஸ்பெரு 9 10 நீலகிரி மாவட்டம். இங்கே தான் கிரிக்கெட் விளையாடு. பார்த்தா பேட்டிங் சைடு, அதான் பவுலிங் சைடு. 6 ஸ்ட்ரெயிட் அடிச்சா 6. பவுலிங் வாலிபால் வேணும். எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ரவி வந்திருந்தானா ரவி பிடிச்சி கூப்பிட்டு வந்தான். ரொம்ப நாளாச்சு அதே வாலிபால் விளையாடு. நான் இன்டர்வியூ மேட்சே நடக்குது. நான் பால்மேட் வாங்கினேன். நான் இன்டர்வியூ 2 பேர் இருந்துக்கலாம். நான் ஓஜியாக இருக்கேன். நான் சர்வ் பண்ணுவேன், எல்லாரும் பண்ணுவேன். ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் வந்து எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போனேன். ஸ்டேஜ் ராடி வாடா, ஸ்டேஜில் இருக்கு. வாங்க ஸ்டேஜில் வா, ஸ்டேஜ் வா. அங்கே போய் சொல்லு, கம் த ஸ்டேஜ், கம் ஆன் த ஸ்டேஜ். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது என்ன, ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கிறோம். அந்த அவார்டு ஃபங்க்ஷன் எங்கே நடக்க போகுதுன்னா தெங்குமரடாங்கிற கிராமத்துக்குள்ள நடக்குது. அந்த கிராமத்தில் வாங்க போகிறது பெரிய ஊசிட்டி அவார்டு வாங்க போகிறாங்க ஒருத்தர். அந்த அவார்டு யார் பெற போகிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்கே தமிழன். அது யார் கையால் வாங்க போகிறான்னு தான் முக்கியம் இருக்குது. அவர் யார் கையால் வாங்க போகிறேன்னா சசிகுமார். சசிகுமார் come on stage please. Please come on stage and move on. Quick one. This SSK Tamil is coming to stage. Thank you, thank you. உங்கள் சீட்டில் போட்டோ எடுத்தீங்க. ஓகே, எல்லாரும் ஹாப்பி? கை கொடுங்க, எல்லாத்தையும் கை கட்டுங்க, எல்லாத்தையும் கை வணக்கம். ஓகே ஓகே. உங்கள் ஸ்டேஜ் போய்க்கு வந்துங்க. சரி, தேங்க்யூ சார். ஓகே.
ஓகே சார். சரி சார், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நீங்களோட பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு அவார்டு கொடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் சார், முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சரி ஓகேங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்கூலில் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் இப்படியே நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு அண்ணா வீட்டுக்கு போகணும். அது இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணுமாம்மா. அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு 6 எது தெரியுமா? பத்தாம் 6 வெளியே அமையா இருக்கு. நானும் ரவி தான் மாற்றி இதில் வந்து 10 விக்கெட்டு 10 பேர் அவுட் ஆனாலும் அந்த 10 பேர் விளையாடணும். இந்த வாலிபால் மட்டும் எதாவது போகிறேன் விளையாடலாம். அந்த வாலிபால் மேட்ச் நடக்கும். அதான் நெட்டு கட்டி விட்டுருக்காங்க. கேட்டு பண்ண வாலிபால் மட்டும் ரவி கிட்ட போனால் தான் தெரியும் யார்கிட்ட வாலிபால். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு பஸ்ஸும் வராது. சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். பஸ்ஸும் வராதுன்ட்டாங்க. ஸ்கூல் பயங்கரமாக இருக்குங்க. உண்மையா எல்லாம் நீட்டாக பயங்கரம் வச்சுருக்காங்க ஸ்கூலு. உண்மையாக தெங்கமாடா ஸ்கூல் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஸ்கூல் ஓப்பன் தான். இங்கே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. இங்கே போகிறது இந்த வீடு பூட்டி இருக்கு. பட் தண்ணி வருது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அதாவது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பைப்புக்கு தண்ணி வரதே கஷ்டம். தண்ணி வீட்டில் ஆள் இல்லைனாலும் தண்ணி வரும். கண்டிப்பாக. இதுதான் தெங்கு மரம். நான் என்னமோ சொல்கிறேன் கேளு. தெங்கு மரம் உண்மையாக நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இவங்க ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வரலாறு சொல்றா. நீ தான் விட்டு சேர்ந்து வந்துட்டு எனத்த சொல்றா. சேர்ந்து இல்லை வா. ஏய் வாடா, தெரியலையாடா அது முட்டு சந்துன்னு. நான் போயிட்டுனா சரி, நான் அப்படி வர நீங்க இப்படி வாங்க. சரி வா சரிடா வாடா. செத்தலாயிட்டு வா. அவனை அங்கேயே போட்டு எங்கேயோ யாரோ வீட்டுக்குள்ளே போய் மாட்டிச்சு சாப்பிட்டு நம்ம போகலாம். இதுவும் கூட்டு சவுத்துக்கு போயிருப்போதுன்னா அவன் வந்துடுவான். நல்லா கறி வறுத்து வச்சுக்கிறாங்க வீட்டில். வாரு உண்மையா அப்படித்தான் இருக்குது. ஊட்டி கோத்தகிரி அந்த படிக்கிட்டு கோயில் பக்கத்தில் இருக்கு. கோயில் அப்படி இருக்கு. எப்படி இந்த வழி எவ்வளோ செமையா இருக்கு தெரியுமா? இந்த அது கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டம் போட்டு எல்லாம் முடிச்சுருக்காங்க. நான் இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கொண்டெல்லாம் இறங்கி முடிச்சிட்டாங்க. அதுக்கு எல்லாமே முடிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே அப்படியே உச்சியில் கொண்டு வந்து ஹைட்டில் வச்சுருக்காங்க கோயிலை. அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்கடா வில்லேஜை. கோயிலை மேலே வச்சு செம்மையாக இருக்குண்ணா. கோயிலை மேலே வச்சு நேராக மட்டும் வச்சுக்கோ. எதில் இறங்கி எதில் போவான்னு தெரியலையே. அதில் அப்படி இறங்கி அப்படி போவோம்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்திருக்கலாம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு வர முடியல. கோயில் சாமி பார்த்தீங்கன்னா அது ஆடுற மாதிரி இருக்குங்க அழகில். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் இருக்குமா என்னன்னு தெரில. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் இருக்குது. இங்கே எரிச்சதை எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன். வந்திருந்தால் பார்த்துருக்கலாம். பட் நான் வந்து பார்க்க முடியல, வரவும் முடியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் மலையா அப்படியே சுற்றியும் மலை தான். அப்புறம் அங்கே மலை, அப்புறம் அங்கேயும் மலை, எங்கேயும் மலை தான். செம்மையாக இருக்குது. ஊரை சுற்றியும் மலை தான். அது அப்படியே நம்ம சுற்றிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த காடெல்லாம் சுற்றிட்டு வந்தால் இங்கே ஒரு பெரிய சொர்க்கம் ஒன்று இருக்குது. சில மேலே வருங்க, இருங்க காட்டுறேன். மேலே படுத்துங்கிற இடம். யானை வந்தால் முடுக்குற காட்டுருக்கு. அந்த பக்கம் ஏறி வச்சுருக்காங்கண்ணா. ஏறலாமா? ஏறு போலாமா? தாங்கம்மா அதெல்லாம் தாங்க. ஏறு. கேமரா என்ன பண்ணுறது? கீழே சுற்றி இங்கே பாருங்க ஒரு தண்ணி ஓட போயிட்டுருக்கு. அங்கே காலையில் குளிச்சிருக்கு. இங்கே வந்துருக்கலாம். இங்கே வந்துருக்கலாம். ஜம்மு இங்கே வேறு குளிச்சிருக்கலாம். நீட்டாக வந்துட்டு இருந்துருக்கலாம். செம்மையாக இருக்குங்க. ஒரு தேடிட்டு இருக்கான் பாரு. கையில் பிடிச்சிருக்கு. ஏய் வெடப்புடா. இறங்குறது எப்படி இருக்குன்ட்டு ஜோனு கீழே இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தா அங்கே இருக்கு தீ மரம். கட்டியிருப்பாங்க. செம்மையாக படுத்துங்களா. கட்டியிருப்பாங்க மரத்தில். நம்ம போய் பாருங்க அங்கே காட்டு வச்சு யானை வீடியோ எடுத்து. என்னமோ முறிஞ்சுண்ணா. யானை வந்தாலும் வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு.
தெரியலையடா. எனக்கு இந்த லெக்கு ரொம்ப வலிக்குது. அடிச்சு அடி அந்த மாதிரி காலு கொஞ்ச நேரத்துக்கு வலிக்குது. வேற மாதிரி செட் பண்ணியிருக்காங்கடா. காரணம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் கூட எல்லாம் மூங்கிலாச்சு. என்ன போகுது அது கம்பி ஒரு இடத்து கம்பி ஜம்முன்னு படுத்துக்கலாம். 3 பேருக்குள்ள ஜம்முன்னு இருக்கு. ஒரு பெட்ஷீட் கீழே வர்றதுக்கு ஒரு ரெண்டு தலைகாணியில் ஒரு தலைகாணி 2 தலைகாணி பேகே வரும். ரெஸ்ட்னு வச்சுக்க நீட்டாக படுத்துக்கலாண்ணா. கீழே விழுக்க மாட்டோம். சைடில் தான் தடுப்பு சவராச்சு. அப்பா அவ்வளோதான் சொர்க்கந்தான். இந்த பக்கம் பார்த்தா நீர்வீழ்ச்சி. அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியோட சவுண்டு கேட்டே படுத்துட்டேன் நான். அதுக்குள்ளேங்கடா போச்சு. அங்கே இருக்கு பாரு, தெரியுதா? அங்கே இருக்கு பாருடா கருப்பா. இங்கேண்ணா பெரிய அணில் இது. காட்டில் இருக்கிறது இதெல்லாம். உனக்கு வேறு நீ பண்ணுற ரியாக்ஷனுக்கு என்ன கொடுக்குது? பழம் மோசுது. இன்னும் இவ்வளோ தண்ணி வச்சோம் பார்த்துரா. இங்கே உனக்கு வேறு பெருசா அங்கே 2 இருக்குண்ணா. கூடாது. அது ஒன்று தான் புறாடா. புறாங்கிற பாரு ஒன்று தான். மேலே ஒன்று வரண்ணா. அதுதான்டா அது ஒன்று தான். எங்கே தெரியுது கேமரா? ஆட்டோ சாமி வாளுன்னு ஒரு மாதத்துக்கு இருக்குமா? அதான் சொல்கிறேன், பெரிய அணில்றது. இவ்வளோ வேலைக்கு இருக்குது வாள். கரெக்டாக ஒரு மரமே ஒரு நடக்குது. கீழி சைஸ் இருக்குது. ஒரு கால் மாதிரி இருக்குது. ஏன்னா சொல்கிறேன் போது இதெல்லாம் எங்கே நான் கூடு கட்டியிருக்கோம். அதெல்லாம் மலங்காட்டில் பெரிய மரத்தில் கட்டி ஒரே ஒரு கப் இறங்குறத கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. பார்த்து வரா. இங்கே ஒரு ஆணி புரியுது. வேற மாதிரி இருக்கு. எங்கம்மாடா வேற மாதிரி. கீழே போயிட்டியா? கை காட்டு. ரோட் சைடு க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே மலங்காடு இல்லை. இது என்ன மரம்? தெரியல. இதெல்லாம் என்னென்ன மரம்? இது ராட்சஸ்தனமாக வளருது. இது அத்திப்பழம்னு நினைக்கிறேன்டா. அத்தி பழம் தான். ஆமாம் அதனால விட்டுட்டு வேறு. ஆமாம் அத்தி மரம் தான் நட்டு. பல பெருசுக்கு ரத்த சூடுன்னு இதெல்லாம் எப்போ முளைச்சிருக்கு? எல்லாம் அப்போவே முளைச்சிருக்கு. கூடாது. எங்கே போகிறேனே தெரியல கைஸ். நான் போயிட்டுருக்கோம். அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு. வெங்காயம் போட்டுருக்காங்க. இல்லை வெங்காயம் மீன் வாழ விட்டுக்குறாங்க ஒரு. இல்லை தண்ணி போகுது. அதிகமாக நான் பார்க்கல வந்தது. ஆமாம் எல்லாம் மலங்காட்டுக்குள்ளே ஊந்துருக்குண்டா. மறுபடியும் கூப்பிட்றாளா? இன்னும் சரக்குச்சுரா. இதெல்லாம் என்ன சாப்பிட்ருக்கு மாடா? இதெல்லாம் என்ன? சவுண்டு கேட்குது. பார்த்து வாங்கடி. ஊஜி ஸ்பாட்டுறா மாப்பிள்ள. பயத்தை கொடுக்குது எனக்கு. குருவி ஐயோ அந்த மூங்கில் சவுண்டு கேட்டல ஒரு மாதிரி பயமா இருக்குது இல்ல? ஆனா ஃபாரஸ்டோட பயம் ஃபாரஸ்ட் என்ன மரம் தெரியுதா? தைல மரம் தானே. அவ்வளவு பெருசு இருக்குது. சோடுக்குன்னு வேறு. ஓய் ஓய் ரொம்ப தூரமா இது சைட்லயே வந்துட்டோம். சைட்லயே வந்தாச்சு பாலத்துக்கு. வேஸ்ட் தான் பாலம். இவ்வளோ பெரிய பாலம் இங்கே கட்டினது வேஸ்ட்டு தான். இங்கே என்ன தண்ணி போயிருக்குற? அந்த பாலத்தை அங்கே கட்டினா கூட ஒரு உப்பு நடந்தாலும் வந்துக்கலாம். கடைசி போயிட்டு வந்துக்கலாம். பைக்கினாச்சும் போயிட்டு வருது.
கட்டினா பாவம் நின்றுருக்காது. நான் சீக்கிரம் எல்லா பக்கமும் தண்ணி தான், எல்லா பக்கம் தண்ணி, இதுலேயும் தண்ணி தான். யானை தான் வசதி இது. அங்கே பாருடி, இங்கே ஃபோட்டோ எடுத்தால் ஜம்முன்னு இருக்கும் அந்த இடத்துல கொண்டு. ஆயிடுச்சு, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த பாலத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ஓஜி பாலம். எப்படி சொல்கிறதுன்னா சரி ரைட்டு, நம்ம பேர் வச்சாச்சு ஓஜி பாலம். இந்த ஓஜி பாலத்துக்கு வரணும்னா தெங்குமாடாக்கு வந்தால் தான் இந்த ஓஜி பாலத்துக்கு வர முடியும். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வியூ பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மேகம் பார்த்தீங்கன்னா மலையோடு உரசிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு போயிட்டுருக்கு. பாருங்க செம்ம வேகமாக போயிட்டுருக்கு காற்றுக்கு. இப்போ காற்று ஜம்முன்னு அடிச்சிட்ருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு, அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி போகுது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. இந்த பாலத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓஜி பாலம். அங்கே ஒருத்தன் பாருங்க ஃபீல் பண்ணிட்டுருப்பான், ஃபோன் பேசிட்டுப்பான். இருங்க ஆட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. இது வந்து புதுக்காடு ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் இருக்காங்க, பழங்குடி பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே போகணும். பாருங்க தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. அதைத்தான் சொன்னாங்க, தேக்கம் பாரு, தண்ணி தேங்கி இருக்குங்க. இப்படியே வந்து இங்கே போகுதுங்க, கீழே எப்படி போகுது. சவுண்டு பாருங்கள் எப்படி அழகாக இருக்கு. இங்கே பாரு. அவன் இப்போ என்ன பண்ணா தெரியுமா, இறங்கி அந்த தடத்தில் போய் பார்க்கல உள்ள ஏதாவது இருக்கான்னு. அதெல்லாம் வேண்டாது. மரம் பாரு, அந்த மரம் தான் பெரிய மரமாக இருக்கு. ஃபுல்லாக இப்போ வேணாம், அந்த தடவை கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். நம்ம இதே ராடி அது பாட்டுக்கு அழகாம இது பார்த்துட்டு இருக்கலாம்டா. அது ஏன்டா முடுக்குற பாருங்க, எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கானு. அழகா இருக்குல்லடா. செமையா பார்க்கலாம்டா கொண்டு. இன்னும் ஓடுறீங்க உள்ள, வெளியே வாங்கடா. அது அங்கே பாருங்கள், இங்கே அந்த குச்சி மாதிரி தெரியுது பாரு, அந்த லைட்டாக குச்சி ஒன்று தெரியுது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா கோடநாடு, அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வியூ பாயிண்ட் இது. அங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளோட தெங்குமாடம் தெரியும். கீழே பாருங்கள் உங்களை மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. அப்படியே பார்த்துட்டே வைப் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக இந்த ஓஜி பாலம், நாங்கள் வச்ச பேர் ஓஜி பாலம். அது இந்த மரம் பாருங்கள், அரச மரம். இன்ன வரைக்கும் வரலாறு சொல்லிட்டு இருந்தான் சிறிதர். மாப்பிள்ளை தான் செடி நட்டுனதாம்மா. நீ ஏன் மாப்பிள்ளை நட்டுனதே? இது இந்த மரம் நீ நட்டுனதா? ஆதி காலத்துலையா? எப்படி உங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போதா? சின்ன வயசுல பாட்டி வயசுல இருக்கும்போது பாட்டி வயசுல இருந்தாடா. பாட்டி வயசுல இருக்கும்போது. ஆனா இது ஏன் அழிஞ்சு தெரியுமா? இங்க இருந்து எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து உத்தரவு வந்துருச்சு, ஏன்னா இது ஃபாரஸ்ட் சென்டரு, நீங்க கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சைடை ஏன் விவசாயம் பண்றாங்க, இந்த சைடு விவசாயம் பண்ணல அப்படின்னு சொன்னா, இவங்க வந்துட்டு நாங்க இருந்தாலும் பரவாயில்ல இங்கதான் இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு மக்கள், அதான் ஒவ்வொரு மக்கள் இங்க இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு மக்கள் வந்து இல்ல எப்படி இருந்தாலும் நம்மளை எழுப்பிடுவாங்க, என்னை போக சொல்லிடுவாங்க. அதனால ஒவ்வொரு மக்கள் வந்து இங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஏன் கிளம்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அவங்க பையனோ ஒரு பொண்ணோ இங்கிருந்து கோயம்புத்தூரோ ஏதோ ஒரு ஊர் செட்டில் ஆயிடுவாங்கல்ல. ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை நைட்டி கம்பெனியோ அங்க செட்டில் ஆயிடுவாங்க. இட்ஸ் குட் கம்பேர். அங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப நம்ம அங்கேயே இருந்துக்கலாம், ஒன்னா ஃபேமிலியாவே இருந்துக்கலாம், நான் இங்க வீடு கட்டி இங்க இருந்துட்டேன், வாடகைக்காச்சும் எடுத்து இருந்துட்டேன், நீங்க எப்படியா அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோ அப்பாவோ அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு பொண்ணோட சந்தோஷம் பையனோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி அங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த கார்ல யாரும் ஓட்டுவாங்க? தெரிஞ்சவங்களும் ஓட்ட மாட்டாங்க, யாரும் ஓட்ட மாட்டாங்க. நம்ம ஓட்டிக்கலாம், நம்மளும் வேணா ஓட்டிக்கலாம். ஆனா வந்து அவங்க வந்து அடுத்த நாள் வந்து கேட்டாங்க, இது யாரு காடு, யார் வந்து ஓட்டிங்க அப்படின்னு கேட்டா நீ எங்க போய் மூஞ்சி வச்சுட்டு இருப்ப. அதனால யாரும் தொடவும் மாட்டாங்க லேண்டு. வேணா நீ மாட்டு அவுட்டு மேட்டிக்கலாம், ஆட்டோ அவுட்டு ஆட்டிக்கல, கிரிக்கெட் விளையாண்டுக்கலாம், அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது.
இருக்கு வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியது இந்த ஊருக்குள்ள. எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் இழக்க முடியாது. கடன் இல்ல, போன் இல்ல, பினான்ஸ் இல்ல, பேங்கே இல்ல, காசு வேணும்னா இங்கேயே ஒரு இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படியே நீ விவசாயம் பண்ண அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 50,000 லேண்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா அந்த 51 ரூபாயே உனக்கு வரும். 1 ரூபா லாபம் வராமையும் சொல்லு, லாபம் வராமையும் போகும். இந்த ஊர் அப்பேற்பட்ட ஊரம்மா. நான் இங்க ரிசர்ச் பண்ணதுல அவ்வளவு கிடைச்சி. ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, நூலகம் இருக்கு, முக்காவாசி எல்லாமே இங்க இருக்கு. ஒரு அடிப்படை மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு சராசரி விஷயமும் எல்லாமே இருக்கு. ஒரு கிரவுண்ட்ல இருந்து இருக்கு. ஒரு துணி கடை இல்ல இங்க இருக்கு. இங்க வந்துட்டு யாரும் நோயின்ட்டு வந்துட்டு இங்க யாரும் போறதும் இல்ல. அது நல்ல விஷயம் நோட் பண்ணேன். கூலி இது பாலம் கூலி இருக்குது. ஓகேவா? ஒரு நல்ல விஷயம், யாரும் ஹாஸ்பிட்டலுக்கும் நோய்க்கும் போறதில்லை. ஏதோ பூச்சி அடிச்சுட்டா பாம்பு அடிச்சுட்டா போறாங்க, அவ்வளோதான். அந்த டாக்டர்கிட்டே போய் கேட்டு பார்த்தேன், எங்கேயாவது நோய் இருக்காங்களா அப்படின்னு. அதிகபட்சம் இல்லை. கொரோனா டைம்ல 2 பேர் வந்தாங்க. அது கொரோனா வந்தா அப்புறம் இங்கே பண்ண கொரோனா வந்துச்சு, பூச்சி கடிச்சு அப்படின்ட்டு வந்தாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க மக்கள் எல்லாம். என் பையன் என் பொண்ணு வீடு போயிருப்பாங்களே, அவங்க ரீசன் கேஸில் வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுது எட்டி பாட்டுக்கிற? இதான் தெங்குமாடாவோட ஹாஸ்பிட்டல். இதா பார்த்துக்கோ. திஸ் இஸ் வணக்கம் ப்ரோ. இவர் வந்து வெல்கம் பண்ணுறவர். வாங்க. இவர் தான் வாட்ச்மேன். நீங்கள் யார் 3 பேர் புதுசாக இருக்கு? நம்ம ஓடிடுச்சு ஆளுங்க அப்படின்னு ஓடுது. திறந்துட்டு சண்டைக்கு போகிறான்டா. சரி வாங்க இன்னமும் சண்டை அடிச்சுட்டு சண்டை அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு அங்கே போகுது, அதனால இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். நைட்டு நேரம் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்துகிட்டு இருக்கு. சாமி டெம்பா வருது. டெம்பா இது டம்பா, அங்கே வருது சாமி. வருவாங்க, போகலாம். நைட் டைமில் வரைக்கும் இப்படி தான் இருக்கும், வேற மாதிரி இருக்கு. இருபது ஓடுற இருவர் குட்ரு குட்ருன்னு ஓடுதுற. பார்த்து போங்க. இந்த ரோட்டில் நீங்கள் ரோட்லலாம் மாமாடி எங்கடா போகிற? ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீர சாகசம் பண்ண ரோட்டு காயம், பைக்கோட தாரை அதுதான் இருக்கும். இங்கே பாருங்கள், ரோடே ஃபுல்லாக மாடாக தான் இருக்கும். சில தெங்கு மரடா. ஏய் அவனாடா அது, கம்முனு வாடி. ஏய் அமைதியா வா, எந்திரிச்சுன்னா நல்லா எந்திரிச்சுண்டா. அமைதியாக இரு. நீ அது வாட்டுக்கு தூங்குதா, அது வாட்டுக்கு தூங்கிட்டு எதுவுமே பண்ணலன்னா அது வாட்டுக்கு தூங்கிக்காதா, தும்முது. இது காலையா? அவர் காலையை வெட்டுது. எல்லாமே 10 ரூபா தான். 10 ரூபா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் ஒரு 10 மணி பக்கம் ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். சரியான ஆட்டங்க, தரமான ஆட்டம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, நம்ம ஏரியா பக்கம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை.
ஓரளவுக்கு இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு மஞ்சள் நீராமல் அதெல்லாம் நம்ம வீடியோ போட மாட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த ஊருக்கு வரணுன்னா தனியெல்லாம் வந்தீங்கன்னா சத்தியம் உள்ள விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பஸ்ஸில் ஏறிடுங்க, அப்படி உள்ளே வந்துடலாம். அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்தீங்கன்னா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா இந்த ஊர் சுற்றி பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் வந்தீங்கன்னா வைப்போடு சுற்றலாம். சரி ஓகே, இத்துடன் விடைபெறுது உங்கள் SSK தமிழா வித் மை டியர் பசங்க எல்லோரும். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்போட தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. பாய் 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 சொல்லு. பாய்.